உங்கள் பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து வருகையின் 4ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது சற்று நேரத்துக்கு முன்பதாக வாசி கேட்ட பழைய ஏற்பாட்டிலே மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முற்பகுதி. ஏற்கனவே நாம் வாசித்து கேட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையின் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இறுதியத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீத்தியாக இருந்து அது எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாகவும் ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கர்த்தாவே, நீர் எங்களோடு இம்மானுவேலாய் இருக்கிறேன். அது எந்த சஞ்சலம், துன்பம், வேதனைகள் வந்தாலும் உம்மோடு நாங்கள் கர்த்தாவே பயணிக்கிறோம் என்பதை மறவாமல் நமக்கு ஏற்ற சாட்சிகளோடு ஜீவிக்க நீரே அனுகிரகம் செய்யுமாறு மேற்பேசி மூலம் ஜீவிக்கிறோம் பிதாவே. இந்த நாளின் செய்திக்காக ஒரு தலைப்பு, அந்த தலைப்புடைய பெயர் என்ன என்றால், பெத்லேகேமிலிருந்து ஒரு தெய்வீக ஆட்சியாளர், a divine ruler from Bethlehem. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 2 விஷயங்கள் மூலமாக இந்த செய்தியை நாம் அறிந்து கொள்வதற்காக மீகா தீர்க்கதரிசி இங்கே விளக்குவதை பார்க்கிறோம். 12 சிறிய தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்த பழைய ஏற்பாட்டில இவரும் மிக முக்கியமானவர். முதலாவதாக பார்க்கின்ற போது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யூதருக்கு ராஜாவாக ஒரு அற்பமான ஒரு சிறிய பட்டணமான பெத்லேகேமிலே பிறந்து இஸ்ரவேலை ஆட்சி செய்ய அவர் வருகிறார் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறதை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, மீகாவில் எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லேகேமே, யூதாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு இடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் 4 நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பிரியமானவர்களே, இந்த எப்பிராத்தா என்ற பெயர் பெத்லேகேம் பட்டணத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு பழைய பெயர். பெத்லேகேம் என்ற பெயர் அதற்கு பிறகுதான் வந்தது. அதற்கு முன்பதாக இந்த பட்டணம் எப்பிராத்தா என்று அழைக்கப்பட்டது. ஆதியாகமம் 35:16-19 வரைக்கும் படிக்கின்ற போது, அங்கே யாக்கோபும் அவர் அதிகமாக நேசித்த அவருடைய மனைவி யார், ரேச்சல், அவர்கள் பிரயாணப்பட்டு போகிற போது அவளுக்கு பிரசவம் ஏற்படுகிறது. பிரசவத்திலே அவள் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறாள். இந்த குமாரனுக்கு ஒரு பெயரை வைக்கிறார். அந்த படிமது ஆதியாகமம் 35:14-19. ராகேல் பிள்ளை பெற்றார். பிரசவிக்கின்ற போது அவளுக்கு கடும் வேதனை உண்டானது. இந்த ராகேல் அவருக்கு பென்னோனி என்று பெயரிட்டாள். பென்னோனி என்றால் சன் ஆஃப் சாரோ, துக்கத்தில் அவனை பெற்றெடுத்த என்று அர்த்தம். ஆனா பெஞ்சமின் என்று சொல்லும்போது சன் ஆஃப் ஆனர், மகிமை. இது 2மே பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குணாதிசயம், அதாவது இப்பேற்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொண்டவராக வந்தார். ஒரு பக்கம் பாடு, துக்கத்தில் பிறந்தது. அதாவது அவர் பிறக்கின்ற போதே அவர் கைவிடப்பட்டவராய் இருந்தார். ஆனால் அவர் கடைசி வரைக்குமாய் சிலுவையில தன்னை தாழ்த்தி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி மகிமை பொருந்தினவராய் பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு காரியம். அந்த ஊர் தான்
பெத்லகேம் என்று சொல்லப்பட்ட எப்ராத்தா. அந்த இடத்துல எப்ராத்தா என்று நம்ம பார்க்கிறோம். அங்கு வாழ்கிற மக்களுக்கு எப்ராத்தார் என்று சொல்லி அர்த்தம். எப்ராய்ட்ஸ், பெத்லஹேமைட்ஸ் என்று சொல்லுவோம்ல, அது போல அந்த இடத்துல வாழ்கிறவர்களுக்கு எப்ராய்ட்ஸ் என்று சொல்லி போடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த எப்ராத்தா என்ற இடத்திற்கு அர்த்தம் என்ன என்றால் ஃப்ரூட்ஃபுல்னஸ் ஆர் abundance என்ற அர்த்தம். என்ன எப்ராத்தா என்றால் ஃப்ரூட்ஃபுல்னஸ் என்றால் ஒரு பலன் தரும் தன்மை உடைய ஒன்று. ஸோ எப்ராத்தா என்ற ஊர், அங்கே பலன் கிடைக்கும். என்ன பலன் கிடைக்குது என்றால் உலகத்தையே ரட்சிக்க போகின்ற மாபெரும் ரட்சகர் இந்த இடத்துல வந்தார். ஒரு சாதாரண இடம், ஒரு சாதாரண இடத்தை கடவுள் தெரிந்து கொண்டு, அந்த சராசரத்தை படைத்த கடவுள் தெரிந்து கொண்டு அசாதாரணமான ஒரு நிகழ்வை அங்கு உண்டு பண்ணினான். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. எதற்காக அவர் பிறந்தார்? இந்த இடத்துல அவர் பிறந்ததுனால we got the life, not only the life but the abundant life. abundance என்று சொல்லி இதற்கு இன்னொரு பெயர். அதாவது பெரும் வளமான என்ற அர்த்தம், அல்லது மிகுதியான, இல்ல நிறைவான என்று, சரியா? ஒரு பரிபூர்ணமான, நமக்கு பரிபூர்ணமான வாழ்வு கிடைக்கும்படியாக மேசியாவாகிய கடவுள் இந்த இடத்துல பிறந்தார். அது ஒரு சாதாரண புறக்கணிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக சின்னதாக இருந்தது. ஆனால் கூட அது வரலாற்றில் பார்க்கின்ற போது பழைய ஏற்பாட்டில பல இடங்களிலே அது பெயர் பெற்றிருக்கிறது. இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் டவுன் இன் பாலஸ்டைன். பெத்லகேம் என்று சொல்லுகின்ற போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய அர்த்தம் என்ன. பெத்லகேம் என்றால் ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. ஸோ அப்பத்தின் வீடு, இட் இஸ் ஆல்சோ தி ஃப்ரூட்ஃபுல்னஸ் and also the abundance. So எல்லாம் ஒரு சௌக்கியமான ஒரு இடம், ஒரு சாந்தமான ஒரு இடம், ஒரு சமாதானமான ஒரு நிறைவான இடம் இது என்று சொல்லி பொதுவாக நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இது இந்த எப்ராத்தா எந்த இடத்துல இருக்குது என்றால் யூதா தேசத்தில் இருக்கின்ற ஒரு ஊர். அதை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இது யூதாவில் இருக்கின்ற, யூதா தேசத்துல இருக்கின்ற ஒரு சின்ன ஊர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த யூதா என்று பார்க்கின்ற போது தாவீது சாலமோன் காலத்திற்கு பிறகு இது பிரிந்து போனது. அதற்கு முன்பதாக ஒருங்கிணைந்த தேசமாக இருந்தது. ஆனால் சாலமோன் காலத்துக்கு பிறகு இது இரண்டாக பிரிந்தது. வடக்கு பகுதி, வடதேசம் என்று சொல்லி இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டது. மலைகளின் பட்டணம் அது. அதனுடைய தலைநகராக சமாரியா இருந்தது. தெற்கு பகுதியில 2 கோத்திரங்கள், அவர்களை சார்ந்தவர்கள் அங்கே இருந்தார்கள். அது தென் தேசமாக யூதா என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது இந்த எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் யூதாவில் தான் இருக்கிறது. யூதாவுடைய தலைநகரம் எருசலேம், இஸ்ரவேலுடைய தலைநகரம் சமாரியா. நல்லா யோசிப்பாங்க, பிரிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்த இடம் யூதாவிலே இருக்கிறது. ஏற்கனவே நாம் வாசித்து கேட்ட ஆதியாகமம் 35:19 பார்க்கிறோம். இது யாக்கோபின் மனைவியாகிய ராகேல் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு இடம். யாக்கோபு என்ற பெயரை கடவுள் இஸ்ரவேல் என்று மாற்றி அவர் தமக்கு சொந்தமான சந்ததியாக அவரை தெரிந்து கொண்டார். ஆகவே அவருடைய மனைவி அங்க மரிக்கின்ற போது கூட அந்த மரணத்தின் அவர் பெற்றெடுத்த அந்த பிள்ளை, அந்த நினைவாக அந்த பெஞ்சமின் என்று பார்க்கின்ற போது அவள் துக்கத்தோடு நான் பெற்றெடுத்தேன் என்று பெயர் இருக்கிறாள். ஆனால் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபோ சன் ஆஃப் ஆனர் என்று சொல்லி, மகிமையின் குழந்தை என்று சொல்லி அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறார். ஸோ அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடம். அந்த இடத்துல ராகேல் அடக்கம் பண்ணப்பட்டார். ராகேல் தன்னுடைய பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி துக்கமா இருந்தாள் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது என்று சொல்லப்படுகிறது. அது என்ன என்றால்
இதே பெத்லகேமிலே தான், இதே எப்ராத்தாவிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது எனக்கு எதிராக இன்னொரு ராஜா வரப்போகிறாரா யூதருக்கு என்று சொல்லி ஏரோது மிகுந்த கலக்கம் அடைந்து கோபப்பட்டு 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் வெட்டி கொல்லும்படி ஆணை பிறப்பித்தார். அப்படி கொல்லப்பட்டவர்கள் அங்கே தான் புதைக்கப்பட்டார்கள். யோசிப்பாங்க எவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் அந்த இடத்துல நடந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நகோமியினுடைய சொந்த ஊர், அவருடைய குடும்பத்தார் எல்லாம் வாழ்ந்த இடம். நகோமி யாரு? ரூத்தினுடைய மாமியார். ஓகே, அடுத்ததாக பார்க்கின்ற போது தாவீது மற்றும் அவருடைய முற்பிதாக்கள், அவருடைய தகப்பன் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு சொந்த ஊர் ஏது என்றால் அது பெத்லகேம், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17:12 நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே தான் பிரியமானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசி, அதாவது முதல் அரசனாக இருந்த சவுலுக்கு பிறகு 2வது அரசனாக ஒரு மாபெரும் ராஜாவை அங்கே அபிஷேகம் பண்ணினார். அதுதான் தாவீது. இந்த இடத்துல தான் சாகினால ஒரு சாதாரணத்துல கூட எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. இதே இடத்துல தான் உன்னையும் என்னையும் மீட்கின்ற ராஜாவாகிய மேசியாவாகிய கடவுள் யூதருக்கு ராஜாவாக அவர் எப்ராத்தா எனப்பட்ட இந்த பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசி இந்த பகுதியில் சொன்னதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற போது மத்தேயு 2:1 நாம் பார்க்கிறோம். இது யூதாவில் உள்ள பெத்லகேம் என்று அழைக்கப்படுகிறது. யூதாவில் உள்ள பெத்லகேமே இல்லையா? அந்த வசனம் பார்த்தா அங்கேயே போடப்பட்டிருக்கிறது. இங்க மீகா சொல்லுகிற அந்த வசனம் அங்கேயே இருக்கிறது. யூதாவில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியவன் அல்ல, உன்னை ஆளப்போகும் பிரபு அங்கிருந்து எழும்ப போகிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசி உரைத்தது நிறைவேறத்தக்கதாக இது நடந்தது என்று சொல்லி இன்னைக்கு நாம் வாசித்து கேட்ட சுவிசேஷ பகுதியிலே பார்க்கின்ற போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:39 45 வரை பார்க்கின்ற போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. யார் யார் சந்தித்துக் கொள்கிறார்கள்? அங்கே மரியாள் போய் யாரை சந்திக்க போகிறார்? எலிசபெத்தை சந்திக்க போ, அவருடைய உறவின் முறையா. இயேசு சுவாமியும் யோவான் ஸ்நானனும் கசின்ஸ். சோ அப்படி இருக்கின்ற போது, அதாவது அவர்கள் இன்னும் பிறக்கவில்லை. சகரியாவுடைய மனைவியாகி எலிசபெத்து நிறைமாத, அதாவது அவள் 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். ஆனால் மரியாள் அப்பொழுதுதான் கருவுற்றிருக்கார். கருவுற்ற சூழ்நிலையிலே எலிசபெத்தை போய் பார்க்க அந்த மலைநாட்டிற்கு கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டர், அதாவது கிலோமீட்டர் இருக்கின்ற அந்த இடம், அவ்வளவு தூரம் அந்த மலைநாட்டிற்கு போய் பார்க்கறதா எவ்வளவு ஒரு தைரியசாலி இல்லை. அவ்வளவு தூரம் அவர்கள் ஒருவேளை நடந்து போயிருக்கலாம், இல்லை கழுதை மேல் போயிருக்கலாம். அதான் ஒரு வாகனம், வேற எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அங்க குறிப்பிடப்படவில்லை. போன அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் என்ன, இருவருக்கும் வயது வித்தியாசம் ஒன்று இருக்கிறது இல்லையா? மரியாளுக்கு எவ்வளவு வயசு வந்திருக்கும் அப்போ அவங்க அது கன்சீவ் ஆயிருக்கும். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மரியாள், அன்னை மரியாளுக்கு எவ்வளவு வயசு இருந்து பார்ப்போம்? ஏன்னா 13 இயர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது சைல்டு மேரேஜ் போல ஆயிடுச்சு இல்லையா? ஓகே ஃபைன். ஆனா அந்த காலத்துல சின்ன சின்ன வயசுலயே பண்ணி விட்டாங்க. இப்போ இங்க இருக்கிறவங்க ஒரு 80 வயசு மேல இருக்கிறவங்களை கேட்டாங்க எப்போ கல்யாணம் ஆச்சுன்னா, எனக்கு நான் எனக்கு 20 வயசுக்கு இருப்பேன், என் மனைவிக்கு 12 வயசு 13 வயசு இருக்கு. அந்த காலத்துல அப்படி எல்லாம் நடந்தது. ஆனா அதன் பிறகு அதற்கு ஒரு ஏஜ் என்று சொல்லி வரைமுறை என்று வைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, வேத வல்லுநர்கள் சொல்லுகின்ற போது மரியாளுக்கு 15 அல்லது 16 வயது இருக்கும் அப்பொழுது என்று சொல்கிறார். அதே போல இந்த எலிசபெத்துக்கு எவ்வளவு வயது இருக்கும்? எவ்வளவுமா? முதிர்ந்த வயது எவ்வளவு வயசு? 35 45 முதிர்ந்த வயசா? ஓகே. இங்க வேத வல்லுநர்கள் வேத பண்டிதர்கள் சொல்லுகிற போது அவர்களுக்கு அதாவது 50 to 60 வயது இருந்திருக்கலாம் என்று சொல்லி சொல்றாங்க. சோ இது பாருங்க, கிரேட் பொலாரிட்டி இல்லையா? அதுவும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. இதுவும் முடியாத காரியம், அதுவும் முடியாத காரியம்.
ஆனால் முடியாததிலிருந்து முடியும் என்று முடித்து காட்டுபவர் தான் கடவுள், இல்லையா? மரியாள் போய் சகரியாவுடைய மனைவி எலிசபெத்தை பார்க்கிற போது மிக சந்தோஷப்பட்டு அந்த அம்மா சொல்லுகின்ற அந்த காரியம் என்ன பாருங்க, அது படிக்க மாத்த பிள்ளை துள்ளிற்று. பாருங்க, அதுதான் என்னுடைய ஆண்டவர், என் ஆண்டவராகிய தாய் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது. She is not worthy to see or to encounter such an experience. என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் முன், அதாவது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்வதை இங்க நாம் பார்க்கிறோம். அப்போ முடியாததை முடியும் என்று செய்ய கடவுளால் கூடும். கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. Nothing shall be impossible for God. ஆகவே இந்த காரியத்தை செய்தார். ஆகவேதான் ஒரு எப்ராத்தா, ஒரு சாதாரண ஊரில் இருந்து ஒரு மேசிய தோன்று வாரா என்றால் எஸ் மீகத்தில் அதைத்தான் சொன்னார். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கின்ற போது புதிய ஏற்பாட்டில் மத்திய சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல அது நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். யூதாவில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொன்ன அந்த காரியம் நிறைவேறினது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த இடம் தாவீது ராஜாவுடைய ஊர், தி சிட்டி ஆஃப் டேவிட் என்று சொல்லி. ஆனால் அவர் அந்த ஊர் சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் எருசலேமை தான் பிற்காலத்தில் அதாவது அது தலைநகராக வைத்தார். அதிலே தான் அவர் அரண்மனையை கட்டினார். பிரியமானவர்களே, அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அரண்மனையில் பிறக்கவில்லை, ஏழ்மை கோலம் எடுக்கத்தக்கதாக தான் இந்த பெத்லகேமிலே அவர் பிறந்தார். யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. ஆனால் கூட வரலாற்றிலே இடம் பெற்றிருந்த ஒரு இடம். அங்கே வரலாற்று நாயகன் உன்னையும் என்னை ரட்சிக்க அவர் பிறந்தார். பிரியமானவர்களே, ஆகவே 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனமானது எனப்பட்ட பெத்லகேமே, உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்படுவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. கடவுளை தரிசிக்க மக்கள் போய் நிற்பார்கள், மணிக்கணக்கில் கியூ இருப்பார்கள். ஆனால் உன்னை மெல்லை தேடி அவர் வந்தார். This is what the unique that we see from God. அவர் உன்னை மெல்லை தேடி நமக்கு காட்சி கொடுக்க அவர் வந்தார். பிரியமானவர்களே, எவ்வளவு மேன்மையான ஒரு வாக்கியம் பெற்றவர்கள் நாம், இல்லையா? தகுதியற்ற நம்மை அவர் தேடி வந்து நமக்கு வாழ கொடுத்தார் என்றால் அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. அவருடைய புறப்படுதல் என்பது அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லி, இது அதாவது அவருடைய புறப்படுதல் என்பது கடவுளுடைய திட்டம். மேசியா வந்து பிறப்பார் என்று சொல்லி கடவுளுடைய திட்டமாக இருந்தது. அது எப்பொழுது எழுதப்பட்டது என்றால் மீகா சொல்லி அல்ல, அதற்கு முன்பதாகவே கடவுளால் அவருக்கு உரைக்கப்பட்டது நிறைவேறுபடியாக இந்த காரியம் வந்தது. இந்த திட்டம் எப்பொழுது ஆதாம் பாவத்தில் விழுந்தாரோ, ஏவாள் பாவத்தில் விழுந்தார்களோ அப்பொழுதே ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். ஆகவேதான் அது அனாதி காலத்தின் காரியம். அனாதி காலம், அது வரைமுறையே இருக்காது. எந்த காலம் என்பது கடவுளுக்கு மாத்திரம் தான் தெரியும். அப்பொழுதே அந்த மீட்பின் பணியை அவர் ஆரம்பித்து வைத்தார். ஏன் இந்த ராஜா வந்தார் என்றால், இந்த மீகா தீர்க்கதரிசனத்தில் 1ஆம் வசனத்தில் நான் பார்க்கிற போது அங்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சேனைகளுடைய நகரமே இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும், இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள் என்று. அதாவது பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம். அதாவது
575 BC நடந்த ஒரு சம்பவம் என்னென்றால், இந்த யூதா தேசமானது, எருசலேம் தலைநகரை கொண்டிருந்த இந்த யூதா தேசமானது கர்த்தருக்கு விரோதமான கொல்லாங்கர காரியங்களை செய்தது. அதனுடைய ராஜாவாக இருந்த செதேக்கியா அவன் கர்த்தருக்கு விரோதமான கொடூரமான பாவங்களை செய்தான். அவனோடு கூட சேர்ந்து மக்களும் செய்தார்கள், அங்கிருக்கின்ற ஆட்சியாளர்களும் செய்தார்கள். ஆகவே தீர்க்கதரிசிகள், எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள், இந்த நாடு அதாவது வேறு ராஜா வந்து இதனை மேற்கொள்வான், அதை கைப்பற்றுவான், இவர்களெல்லாம் சிறை பிடிக்கப்படுவார்கள். all the people of the Judah will be exiled. அந்த எருசலேம் பட்டணம் தீக்கிரையாக்கப்படும், ராஜா பிடிக்கப்பட்டு கொல்லப்படுவார் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது 2 ராஜாக்கள் 25:1 வரைக்குமா சொல்லப்பட்டிருக்கிறது அது இந்த சம்பவம். அதைத்தான் இங்கே மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்பொழுது பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் வந்து இந்த யூதாவுடைய ராஜாவாகிய செதேக்கியாவை பிடித்து அவர்கள் முற்றுகையிட்டு இவர்கள் எல்லாம் வெளியே போகாதபடிக்கு முற்றுகை போடுகிறார்கள். அதன் பிறகு பெரும் பஞ்சம். முற்றுகை போட்ட பிறகு வெளியே போனா என்ன பண்றது? சாப்பாடு இல்லை. ஜனங்கள் வெளியே வர ஆரம்பிக்கிறார்கள், அவங்களை பிடித்து கொண்டு போடுகிறார்கள். அப்படியே எல்லாரும் சேர்ந்து வருகிற போது இவருடைய படைத்தலைவர்கள் இவரோடு சேர்ந்து வெளியே வருகிறார். வருகின்ற போது நேபுகாத்நேச்சர் மற்றும் படைத்தளபதிகளிடத்துல அவன் சிக்கிக்கொள்கிறான். சிக்கிக்கொண்ட பிறகு இந்த ராஜா, யாரு? யூதா ராஜா, அதே எருசலேம், அவங்க என்ன பண்றார்கள் என்றால் எல்லா ஜனங்களையும் கைது செய்து அவர்களை அடித்து நொறுக்கி அவர்களை நாடு கடத்துகிறார்கள், எக்ஸைல். அது மாத்திரமல்ல, இந்த ராஜாவை வீதி வீதியாக இழுத்துக் கொண்டு கையில பலமிட்டு அவரை கொண்டு வருகிறார்கள். அவருடைய கண்ணெதிரிலேயே அவருடைய 2 பிள்ளைகளை கொண்டு போடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த செதேக்கியா ராஜாவுடைய கண்களை தோண்டி எல்லார் முன்பாக, பொது ஜனங்கள் முன்பாக கண்களை தோண்டி அவரை பாபிலோனுக்கு அவர்கள் அழைத்து சென்றார்கள். இந்த சம்பவம் தான் நடந்தது. ஆகவே மக்கள் தங்களுடைய உரிமை இழந்து போனார்கள், சுதந்திரத்தை இழந்து போனார்கள், வாழ்வு இழந்து போனார்கள். They lost all their social life, political life, religious life. They lost everything. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள், எங்களை மீட்டு இடம் ஆண்டவரே என்று அவர்கள் கதறுகிறார்கள். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இல்லையா? தவறு செய்தவன், அதாவது உப்பு தின்னவன் தண்ணீர் குடிக்கணும், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்கும். இவர்கள் செய்த தப்பி நிமித்தமாக இவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ போய் சரண்டர் ஆயிடு நீ, ஆனால் இவன் கேட்பதில்லை. இது போன்ற காரியங்களாக நடக்கிறதுனால தான் நேபுகாத்நேச்சரை பலமாக வந்து இவர்களை மேற்கொள்ளும்படியாக கடவுள் செய்வது. இது ஒரு கடவுளை செய்யலாம். ஆனால் இப்பேற்பட்ட சூழ்நிலையில அவர்கள் அங்கு வேதனையோடு கதறி கொண்டிருக்கின்ற போது அந்த கூக்குரலையும் கேட்டு அவர்களை மீட்டெடுக்க பக்கத்தில் இருக்கின்ற பெர்சியா ராஜாவாகிய கோரேசை எடுக்கிறார். கோரேஸ் போய் அந்த நேபுகாத்நேச்சர் மேல, அந்த பாபிலோன் மேல் படையெடுத்து அவர்களை மேற்கொண்டு அங்கிருக்கின்ற இந்த இஸ்ரவேல் மக்களை, அதாவது யூதர்களை விடுவிக்கிறார். இது கடவுளுடைய செயல். அதாவது இன்றைக்கு வாசி கேட்ட சங்கீதம் 80:1-7 வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே எங்களை மேய்க்க ஒரு ராஜா வேண்டும், எங்களை நடத்த ஒரு மேய்ப்பர் வேண்டும், நாங்கள் திக்கு தெரியாமல் இருக்கிறோம், திக்கற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் கதறுகின்ற காரியத்தை பார்க்கிறோம். அந்த அவருடைய கதறுதலை கடவுள் கேட்டு எங்களை வழிநடத்தி செல்ல ஒருவர் வேண்டும் என்று அவர் கேட்கிறார்கள். 80:1 பார்க்கின்ற சங்கீதம் 80, இஸ்ரவேலின் மேய்ப்பரே எங்களை மீட்டு நடத்தும். எங்களை யார் நடத்துவோம் தெரியாம நாங்கள் திக்கற்ற நிலைமையில இருக்கிறோம், நெருக்கடியா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வழியே இல்லை, எங்களுக்கு வழிகாட்டாண்டவரே எங்களை நடத்தும் மீட்பரே என்று சொல்லி கேட்கிறோம். 80ஆம் சங்கீதம் 82 பார்க்கிற பிற்பகுதியிலே எங்களை எழுப்பி ரட்சிக்க வந்தருளும், எங்களை ரட்சியும், எங்களை மீட்டுக் கொள்ளும், நாங்கள் இங்கு சிறைப்பட்டு கிடக்கிறோம், நீர் மனது வைத்தால் தான் சாமி முடியும், எங்களுக்கு புது வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி கதறுகிறார்கள். 3ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது அதே 80ஆம் சங்கீதம் 3, தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் என்று சொல்கிறார்கள். மறுபடியும் 7ஆம் வசனத்தில் சேனைகளின் கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், இல்லைன்னா நாங்கள் அங்கே மடிந்து மண்ணாய் போய்விடுவோம், எங்களுக்கு என்று ஒரு சந்ததி என்பது உருவாகாது,
அப்படி வந்தாலும் நாங்கள் காலாகாலமாக அடிமையாகத்தான் போக வேண்டிய நிலைமை ஏற்படும். எங்களை திருப்பிக் கொண்டு வாழும், எங்கள் புது வாழ்வு கொடும் என்று சொல்லி அவர்கள் கதறி கேட்கின்ற இந்த காரியத்தை பார்க்கிறோம். இதைத்தான் இங்கே அதாவது கடவுள் மூன்றாம் வசனத்துல மீகா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, ஆனாலும் பிரசவிக்கிறவர்கள் மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார், அப்பொழுது அவருடைய சகோதரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாய் கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் வைப்பார். இங்கே பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார்கள் தான். அதான் இந்த லேபர் பெயின் என்பது யார் பிரசவிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. யார் தவறு செய்தார்களோ ஒவ்வொருவரும் அந்த பிரசவ வேதனை அனுபவிக்கிறதுக்காக அவர்களுக்கு அந்த தண்டனை கடவுள் அனுமதிக்கிறார். இது அனுமதிக்கப்பட்ட தண்டனை. என்ன இது இப்படி எல்லாம் கடவுள் தண்டிப்பாரா? எஸ், அவர் மனதிற்கும் உள்ள கடவுள். He is compassionate God and also he is God of wrath. இல்லையா? எரிச்சலின் கடவுள், God of vengeance. அவர் எரிச்சல் உள்ள கடவுள். அவருடைய கோபாக்கினைக்கு முன்பாக நாம் இருக்கவே முடியாது. அவருடைய கோபாக்கினையை சகிக்க முடியாது. அந்த கோபாக்கினையை அதாவது சந்தித்தவர்கள் இவர்கள். ஆகவே தான் அந்த ஒரு பிரசவ வலி என்பது சாதாரண காரியம் கிடையாது. அதாவது மறித்து போகின்ற ஒரு சூழ்நிலை அது ஏற்படுகிறது. அநேகர் செத்து போகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு பெயின், லேபர் பெயின் என்பதை அனுபவிக்கத்தக்கதாக அவர்களை ஒப்புக் கொடுப்பார் என்று அந்த காரியம் நடந்தது. அதன் பிறகு அவர் கூக்குரலிட்ட போது அவர்களை எல்லாம் மீட்டுக் கொண்டு அவர்களை மேய்க்கின்ற மீட்பராக ஆண்டவர் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இப்பொழுது அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டபடினாலே மேய்க்கின்ற ஒரு காரியத்தை, அதாவது அடக்கி ஆளுகின்ற ஒரு ராஜாவாக அல்ல, அவரை நடத்தி கொண்டு போகின்ற ஒரு பாசமுள்ள, ஒரு நேசமுள்ள ஒரு ஆட்டை, அதாவது அதை ஓட்டி கொண்டு போக மாட்டார்கள், நடத்தி கொண்டு போவார்கள். மாட்டை தான் ஓட்டி கொண்டு போவார்கள், அடித்து ஓட்டி கொண்டு போவார்கள், இல்லையா? ஆனால் ஆடுகளை நடத்தி கொண்டு, இட் இஸ் a leading ministry. இந்த காரியத்தை கடவுள் வந்து மேசியாவாக இந்த காரியத்தை இங்கே செய்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது பாவத்திலே உணர்ந்து இன்னும் அந்த பாவத்தின் அதாவது கொடூர தன்மையினாலே கடவுளுடைய அனுகிரகத்தை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் வருகிறது என்றால் ஒருவேளை இதுவும் கூட இருக்கலாம். ஆனால் அடிக்கிறதுனாலே, நாம் பாடுகளை அனுபவிக்கிறதுனாலே நாம் கடவுளை விட்டு தூரம் வந்து விட்டோம், அவர் நம்மை துரத்தி விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. துரத்தி விட்டாலும் சேர்த்துக் கொள்கிற கடவுள், அடித்தாலும் அணைத்துக் கொள்கிற கடவுள் அவர். ஆகவே நீயும் நானும் அவருக்கு தூரமானவர்கள் அல்ல, அவருக்கு விரோதியானவர்கள் அல்ல. நமக்கு விரோதி ஒரே ஒருவர், அது பிசாசு. ஆகவே நாம் கடவுளுடைய பிள்ளைகள். நமக்கு வேதனைகள் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் ஏற்பட்டு அலசடிப்பட்டாலும் கூட கடவுள் நம்மை மறுபடியும் சேர்த்துக் கொள்வார். நமக்கு புது வாழ்வு கொடுக்க அவர் இஸ்ரவேலில் இருக்கிற மீதியானவர்களையும் அவர் சேர்த்துக் கொண்டு வந்து அவர்களை மிக அழகாக மேய்ப்பார். இரண்டாவதாக கடைசியாக பார்க்கின்ற போது இயேசு நம் ரட்சகர், மேய்ப்பர், சமாதானக்காரர். யூதருக்கு ராஜாவுக்கு பிறந்திருக்கிறார் எங்கே என்று சொல்லி மத்தேயு 2:1-12 வரைக்குமா இந்த கிழக்கு சாஸ்திரிகள் ஒன்று போது கேட்டார். யூதருக்கு ராஜாவுக்கு பிறந்தவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே நாங்கள் கண்டு அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அதை கேட்ட மாத்திரத்திலே அந்த ஏரோது ராஜாவும் எருசலேம் பட்டணத்தார் எல்லாரும் கலங்கி போனார்கள் என்று சொல்லி கலங்கின பிறகு அந்த ஏரோது ராஜா சாஸ்திரிகளை வரவழைத்து, அதாவது இந்த வேதபாரர்களை அழைத்து வந்து இப்படி சொல்லுகின்ற காரியம் என்ன நடந்தது? இல்ல, நான் ராஜாவுக்கு போது எனக்கு விரோதமா இன்னொரு ராஜாவா? அது என்ன சொல்லப்படுறது? எழுத்து படிங்கன்னு சொல்லும்போது மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து அந்த சாஸ்திரிகள் வேதபாரர்கள் படிக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதைத்தான் நாம் இங்கே மத்திய சுவிசேஷம் 2:2-2ஆம் அதிகாரம் 1-12 வரைக்கும் பார்க்கிறோம். அதன் பிறகு அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள், போய் மேசியாவை பார்க்கிறார்கள். ஆனால் மறுபடியும் அவரிடத்தில் வருவதை தென் திசை வழியாக திரும்பி போகிறார்கள். பிரியமானவர்களே,
இந்த ராஜா நம்மை மேய்க்கிறவர், அதாவது எப்பேற்பட்ட ஒரு மேய்ப்பர் என்று பார்க்கிற போது இவர் சிலுவையிலே தம்மை தாழ்த்தி கடவுள் கோலத்தை, கடவுளுடைய அந்த கடவுளுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருட்களாக எண்ணாமல் தம்மை கடைசி வரையும் அவர் தாழ்த்தினார் சிலுவையிலே. ஆகவேதான் கடவுள் அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்தார் என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை போய் பார்க்கிறோம். ஏனென்றால் கடவுளுடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற தம்மை தாழ்த்தினார். நம்மை மேய்க்க வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் இல்லை. லீடர்ஷிப் இஸ் நாட் an easy job. It is not a joke. மோசே கூட பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதே போலதான் முழு உலகத்தையும் ரட்சிப்பின் பாதைகளாக நடத்தி செல்ல இந்த மேய்ப்பராகிய மேசியாவாகிய கிறிஸ்துவாகிய கடவுள் நம்மை கடைசி வரைக்கும் தாழ்த்தினார். அவர் மகிமைப்படுத்தப்பட்டார். அதைத்தான் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மீகா 5:4 அவர்கள் நிலைத்திருப்பார்கள், அவர் இனி பூமியின் எல்லைகள் வரைக்கும் மகிமைப்படுவார். எப்பொழுது அவர் தம்மை தாழ்த்தி பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒப்புக் கொடுத்து அதை நிறைவேற்றி முடித்தாரோ சிலுவையில, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாரும் அவர் முன்பாக முழங்கால் படிட்டு முடங்கி அவரை தொழுது கொள்கின்ற மேலான நாமத்தை கடவுள் கொடுத்தார். அவர் மகிமைப்படுவார், எல்லா இடங்களிலும் மகிமைப்படுவார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் வாசித்து கேட்ட எபிரேயர் நிருபத்தில் பார்க்கிற போது எபிரேயர் 10:5 7ஆம் வசனம் மிக முக்கியமானது. தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்த கடவுள் அவர் என்று அங்கே பார்க்கணும். தேவனுடைய சித்தத்தை அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நிறைவேற்றி உன்னையும் என்னையும் உனக்கும் எனக்கும் வாழ்வு கொடுக்க, புது வாழ்வு கொடுக்க, அவர் எல்லாரையும் அடக்கி ஆளுகின்ற ஒரு கொடுங்கோலன் ராஜாவாக வரவில்லை. அவர் பாசம் உள்ள மேசியாவாக எல்லா மக்களையும் நேசிக்கின்ற ஒரு ஏழ்மை கோலம் எடுத்து தாழ்மையிலே வந்து பிறந்த ஒரு ராஜாவாக இருக்கிறார். அவர் சமாதான காரணர் என்று சொல்லி இந்த 5ஆம் வசனத்திலே முதல் அந்த வரியிலே பார்க்கிறோம். இவரே சமாதான காரணர். ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைத்த விதமாக, அதாவது 9ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் போடப்பட்டிருக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு பாலன் கொடுத்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். The government was upon his shoulder. ராஜாங்கம் அவருடையது, இந்த ராஜ்யம் அவருடையது, அதற்கு அழிவே இல்லை. அது மாத்திரமல்ல, அவர் நாமம் அதிசயமான தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. So this king will reign to the ends of the earth and will bring peace. ஆகவே தான் இந்த தெய்வீக ராஜா அவருடைய ஆளுகை என்பது அழிவில்லாதது, அது நித்தியமானது. இந்த ராஜாங்கத்திலே எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி என்பது இருக்கும். பிரியமானவர்களே, அவர் இம்மானுவேலாக நம்மோடு இருக்கிறவராகவே இருக்கிறார். மத்திய சுவிசேஷத்தில் நீங்கள் பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் அங்கே அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்லி பெயரிட்டார். 1ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. மத்திய 28 கடைசி வசனம் என்ன சொல்கிறது? இதோ உலகத்தின் முடிவு வரும் சகல நாட்களில் நான் உங்களோட நிறுவனத்திலே நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் எப்பரத்தா எனப்பட்ட பெற்றேகத்திலே இந்த மேசியா பிறந்து வந்து நம்மோடு நம்முடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்து உனக்கும் எனக்கும் தாயும் தகப்பனுமாய் இந்த நாளில் கூட மிகுந்த அன்புள்ளவராய் நேசிக்கிறவராய் நம்மை அதிசீக்கிரத்தில் நியாயத்திற்கு வரப்போகிறார். ஆகவே இந்த மகிழ்ச்சியிலே களிப்பூர்ந்தவர்களாக சத்தியம் நிறைந்த இந்த உலகத்திலே சமாதானத்தோடு போய் நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருக்கு ஏற்ற ஒரு உத்தம சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ கடவுள் தாமே அனுகிரகம் செய்வாராக. ஆமே. எல்லாத்துக்கும் தெய்வீக சமாதானம் நம்முடைய இதயங்களின் சிந்தனை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்த